வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவானுடைய வேலை என்ன, அவரை பார்த்து ஏன் இவ்வளோ பயப்படுறோம்? சனீஸ்வர பகவானுடைய காலம் 7.5 சனின்னு சொன்னால் பயப்படுறோம், சனி தசைன்னு சொன்னால் பயப்படுறோம். மொத்தத்தில் சனின்னு சொன்னாலே ஏதோ ஆகாதது, உதவாதது, வேண்டாம், ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஜோதிடத்தை நம்பக்கூடிய, ஜோதிடத்தை அறிந்தவர்கள், பெரும்பாலும் பொதுமக்கள் இப்படித்தான் இருக்கிறீங்க. இதனுடைய உள்ளார்ந்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலான்னு தான் இந்த சப்ஜெக்டை நான் கையில் எடுத்திருக்கிறேன். இந்த சனீஸ்வர பகவான் தான் ஒரு ஜாதகத்திலேயே ஆயுளுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம். இல்லை, ஆயுள் இல்லாமல் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறது, ஒரு மனுஷன் உயிர் இல்லாமல் என்னன்னு பேசுறது, வாழ்கிறது, உயிரை கொடுக்கறதே அவர் அப்படிங்கிற போது அதில் என்ன பயப்பட வேண்டியது இருக்குது? உங்களை வாழ வைக்கிறதுலையே அவரோட தன்மைகள், அவருடைய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது நமக்கு தெரியலையா? அப்போ சனி பகவான் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வேண்டாம், அவர் வீக்காக போயிட்டார் அப்படின்னா நீங்கள் முதல்ல பயப்படுறதே என்னன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் இப்போது சனி எங்கே உச்சம், எங்கே ஆட்சி, எங்கே மூல திரிகோண பலம், இதெல்லாம் சொல்லி கொடுக்க தேவையில்லை. அது பஞ்சாங்கத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை ஒரு ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் லக்னத்திற்கோ ராசிக்கோ சனி பகவான் ரொம்ப வீக்காக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தான் மரண பயம் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போதுமே எதுலேயுமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. எதை செய்ய போனாலும் இது நல்லா தான் இருக்குது, இது எதாவது நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா எதாவது சிக்கல் வந்துடாது, இப்படிங்கிற யோசனைகள் நிறைய இருக்கும். இந்த சனி பகவான் வலுவாக இல்லைன்னா தன்னம்பிக்கை குறைஞ்சு போகுது. முதல்ல இன்னும் சொல்ல போகிறோன்னா வீரம் போயிடும். அந்த காலத்தில் பெண்கள் கூட புளியை முறத்தால் துரத்துனாங்கன்னு நம்ம வரலாறு படிக்கிறோம். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் மிக அதிக வலிமை பெற்றிருந்திருக்கிறார்னு அர்த்தம். சனி பகவான் வலிமையாக இருக்கக்கூடியவர்கள்லாம் நான் உயிரை கொடுத்தாவது இந்த வேலையை செய்வேன் அப்படின்னு இப்பவும் சொல்கிறாங்களா இல்லையா? ரிஸ்க் எடுத்து சில பேர் ஏதாவது ஜம்ப் பண்ணுறாங்க, விளையாட்டில் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணுறாங்க, தடைகளை போட்டி ஓடுறாங்க, கிரிக்கெட்டில் ஆடுறாங்க, மணிக்கணக்கில் வெயிலில் நிற்கிறாங்க, மணிக்கணக்கில் அவங்க தைரியமாக இருந்து ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. எத்தனை போராட்டம், எத்தனை தடைகள், எத்தனை கொடுமைகள், எத்தனை கலகங்கள் என்ன ஏற்பட்டாலும் அந்த இடத்துல ஒரு மிலிட்ரிக்காரன் நின்று வேலை பார்க்குறாரு, ஒரு போலீஸ்காரர் போய் அந்த இடத்துல நிற்கிறாரு, விடிய விடிய நிற்கிறாங்க, அவங்களுக்கு தூக்கம் தேவையில்லை, தூக்கம் கெட்டு போகுது, சாப்பாடு முடியலை. எத்தனை 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 இந்த உலகத்தில் எத்தனை கஷ்டங்களை கடந்து ஒரு மனிதன் வாழுகிறான். அப்போ இந்த மாதிரியான எல்லாவற்றையும் ஒரு மனிதன் சந்திக்கணும், சாதிக்கணும் அப்படின்னா கட்டாயமாக அவங்க ஜாதகத்தில் சனி பகவான் வலுவாக இருக்கணும். சனி பகவான் வலுவாக இல்லைன்னா உயிர் பயம் வந்துடும். அப்போ உயிர் பயம் வந்த பிற்பாடு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், இல்லை ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு வேலையை பண்ண போகிறோம். எதுக்கு இவ்வளோ தூரம்? ஏதோ ஒரு பூங்காவுக்கு போகிறோம், அந்த இடத்துல ஒரு யானையை பார்க்குறோம், ஒரு புலியை பார்க்குறோம், அதை பார்த்து குழந்தையும் கைதட்டி சிரிக்குது, நமக்கு மட்டும் ஏன் பயம் வருது? ஒருவேளை கூண்டை விட்டு வெளியில் வந்துருச்சுன்னா நம்ம இனத்துக்காவோன்னு கற்பனை பண்ணுறோமே, ஏன் வருது? கனவுகளிலே பயப்படுறவங்க இருக்காங்களே, ஏன் இப்படி வருது? கனவு என்பதே தூக்கத்தில் வருவது, தூக்கம் என்பதே மரணத்திற்கு சமமாகப்பட்டது. அதனால தான் வள்ளுவரே சொல்கிறாரு, ஒவ்வொரு இரவும் செத்து பிழைக்கிறோன்றார். அப்போ இப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்கக்கூடிய, மன உறுதியை கெடுக்கக்கூடிய நிலைகளிலே சனி பகவான் வீக் ஆகிட்டாருன்னா உங்களுக்கு மன உறுதியே இருக்காது. இன்னும் சொல்கிறேன் கேளுங்களேன், உங்களுக்கு தெரியும், அநேகமாக இந்த கணக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சனி பகவான் தான் திசாகாவடி பார்த்தா, ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு திசையும் பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து ராகுகேது வரைக்கும் சொல்லப்படுகிற போது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வரும். சூரியன் 6, சந்திரன் 10, இப்படியே சொல்லிக்கிட்டு வருவோம். இல்லை, சனி பகவானுக்கு 19 வருடங்கள். இந்த 19 வருடங்கள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 1/4 நூற்றாண்டு காலம். அவருடைய ஜாதகத்தின் வலிமை, அந்த ஜாதகத்தில் சனி பகவான் வலிமை குன்றி இருந்தால் இந்த 19 வருடமும் நடுக்கத்தில் தான் வாழ்க்கை போகும். எல்லா வாய்ப்புகளும் கிடைத்தும் அவரால் சாதிக்க முடியாது. எல்லா வளங்களும் இருந்தால் அவரால் மகிழ முடியாது. எல்லா விதமான சொத்து சுகமும் இருந்தும் தூக்கம் வராது. இப்படிப்பட்ட தன்மைகளில் போய் மாட்டிக்கிட்டு சீரழியவங்க இருக்காங்க. அப்போ சனி பகவான் ஜாதகத்தில் மிக வலிமை பெற்றிருக்க வேண்டும். சனி பகவான் ஒரு ஜாதகத்தின் காலபுருஷனுக்கு 10 கூடையவன். அவர் தான் தொழிலுக்கும் அதிபதி. பாருங்க, நான் முதல்ல உயிருக்கே அவர் தான் அதிபதின்னு சொன்னேன். ஆயுள் காரகன் சனீஸ்வர பகவான். ஆயுள் இருந்தால் மட்டும் போதுமா? இந்த உலகத்தில் பிழைக்கிறதுக்கு ஒரு தொழில் வேணுமே. தொழில் இல்லாமல் என்னென்னு வாழ்கிறது? அந்த தொழிலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதும் இதே சனி பகவான், 10ஆம் பாவாதிபதி. 10 கூடையவன் தொழிலுக்கு மட்டும் அதிபதி இல்லை, 11 கூடைய லாபத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் தான் எவ்வளவுக்கு நீ கஷ்டப்படணும், எவ்வளவுக்கு நீ ரிட்டர்ன் எடுக்கணும், நீ எவ்வளவு முதலீடு போட்டிருக்க, உனக்கு என்ன திருப்பி வரணும்,
உன் கர்மா எவ்வளோ வச்சிருக்கிற, அப்போ அதில் எவ்வளவு நீ கழிச்சிட்டு வெளியில் வரணும். இந்த எல்லா கணக்குகளுமே சனீஸ்வர பகவான் கையில் தான் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட உத்தமமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற அனைத்தையும் கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்பட தேவையில்லை. இன்னும் சொல்ல போகணும்னா சனி தசை தான் 19 வருஷம், 7.5 சனி என்பது 7.5 வருஷம். ஒரு 90 வயசு வரைக்கும் வாழக்கூடியவங்க அநேகமாக 3 முறை 7.5 சனியை சந்திப்பாங்க. அப்போ 7.5 சனி இன்று 7.5 இன்று 3 வாட்டி போட்டு பாருங்களேன், எத்தனை வருஷம் வருது? 3 21 3 1.5, அப்போ 22.5 வருஷம் 7.5 சனியிலேயே காலம் கழியும். இதே போல் 3 வாட்டி அட்டமத்து சனி வரும், அது 7.5 வருஷம் வந்துடும். ஒவ்வொரு வாட்டி 2.5 வருஷம், 7.5 வருஷம். அஷ்டாத்தம சனி அது மாதிரி வரும், கண்டக சனி அது மாதிரி வரும். மொத்தத்தில் மற்ற கிரகங்களுக்கு இவ்வளவு பொறுப்புகள் கொடுக்கப்படவே இல்லை. 12 கட்டங்களையும் மொத்தமாக ஆளக்கூடிய ஒரே தன்மை படைத்த ஒரே கிரகம் சனி பகவான். அதே போல் இன்னொன்று கவனிங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பம், காமம், உறவு, தொடர்பு, வளர்ச்சி, புத்திரபாக்கிய சந்தான விருத்தி, இது எல்லாம் இருக்கணும்னா 3, 7, 10 சிறப்பாக இருக்கணும். இந்த இடங்களை தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை பொருத்தம் பார்க்குற போது கூட 3, 7, 10 சரியாக இருந்தாதான் ஆசை அளவாக இருக்கும், ஆண்மை அழகாக இருக்கும், வீரியம் அழகாக இருக்கும். ஆண்மகனாக இருந்தாலும் பெண்மகளாக இருந்தாலும் பெண்மையும் ஆண்மையும் சமத்துவத்தில் இல்லைன்னா அந்த இடத்துல வாழ்க்கை கெட்டு போயிடும். இந்த 3, 7, 10 என்பது சனி பகவான் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். இந்த சனீஸ்வர பகவானின் பார்வை 3ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த 3மே இவர் கட்டுப்பாட்டுக்குள். ஏனென்றால் சனி பார்த்த இடம் பேலன்ஸ் பண்ணப்படும். நிறைய பேர் சொல்றாங்க சனி பார்த்தா அது கெட்டு போகும்பாங்க. சனி கெடுக்கிறவர் அல்ல, பார்த்த இடத்தை நியாயப்படி எப்படி இருக்கணுமோ அந்த தன்மையில் அமர வைப்பார். நாம் பேராசப்பட்டுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு தொழிலை ஆரம்பிப்போம். ஆனால் அந்த தொழிலை சமப்படுத்தி சரியானபடி உட்கார செய்யக்கூடிய தன்மையில் சனி பகவானுடைய பொறுப்பு ரொம்ப முக்கியம். சனி பகவான் இல்லைன்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்ல போகணும்னா சனி பகவான் எந்தெந்த ஸ்தானத்துக்கு அதிபதி? மண்ணுக்கும் அவர் ஆதிபத்தியம் பெறுகிறார், வாயுவுக்கும் அவர் ஆதிபத்தியம் பெறுகிறார், ஆகாயத்திற்கும் இந்த பூமிக்கும் ஆதிபத்தியம் பெறுகின்ற அந்த அமைப்பு சனீஸ்வர பகவானுக்கு உண்டு. மகரம் என்பது மண் ராசி, கும்பம் என்பது ஆகாயம் காற்று ராசி. இந்த மண்ணு மேலே உட்கார்ந்து வாழணும், காற்றை சுவாசிக்கணும், இப்படின்னு சொன்னாலே இந்த சனீஸ்வர பகவானுடைய அருள் இருக்கணும். இந்த ரெண்டும் ஒழுங்காக இருந்தால் நமக்கு ஆயுள் இருக்குன்னு அர்த்தம். இதே சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் எங்கெங்கே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. பொதுவாக சனி பகவானை பொறுத்தளவு மேசத்தில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் அவருக்கு நீச்சம்னு சொல்லப்படுது. ஆனால் நீச்சம் பெற்றிருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற போது ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு அவருக்கு தோணும். எதிராளி தப்பு பண்ணால் கடுமையாக கோவப்படுவாங்க, தண்டிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இவருக்கு என்னென்ன நட்பு வட்டாரங்கள் சுருங்கி போகும். இவன் என் சட்டப்படி பேசுகிறவனாக இருப்பான், ஒன்றுக்கும் சிரிக்க மாட்டான், சிரிக்க விடவும் மாட்டான், இப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்து இந்த மேசத்தில் சனி இருக்கப்பட்டவர்களை பார்த்த போதே அவர்கள் சில பேர் ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நட்புகளோ சொந்தங்களோ இவருக்கு ரொம்ப விருத்திகரமாக இருக்கிறது இல்லை. அதே மாதிரி அவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசுவார். இப்போ சில அரசியல்வாதிகள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க, அவங்க பேசுனதெல்லாம் சரின்னு இருக்கும். மறுநாள் இவர் போய் பேசுவார், இவர் பேசுகிறதா உண்மைன்னு இருக்கும். அப்போ எந்த சப்ஜெக்டை தொட்டாலும் அதில் மிகச் சிறப்பாக பேசக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடியது சனீஸ்வர பகவான். மேசத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் நடக்கும். காரணம் கும்பம் என்று சொல்லக்கூடிய அவருடைய வீட்டுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வாக்குக்கு வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி நீச்சம் பெற்றாலும் அவர் அங்கு நீச்ச பலத்தை விட அற்புதமான கெட்டிக்காரத்தனத்தை வளர்த்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். அதே போல மேசத்துக்கு நேர் எதிரடை ஸ்தானம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட சொந்த வீடு, செவ்வாயோட சொந்த வீடு விருட்சகம். அந்த விருட்சகத்தில் வருகிற போது இந்த விளையாட்டு வீரர்கள், காயம் படக்கூடியவங்க, நிறைய பேரை பார்த்தா இந்த ஒரு பிளேட் வச்சுருக்கேன் சார், காலில் அடிபட்டுருச்சு, ஒரு பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன் இப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் விருட்சகத்தில் சனி இருக்கிறத பார்க்கலாம். இந்த விருட்சகத்தில் சனி இருக்கப்பட்டவர்களுக்குத்தான் அடிவயிற்று கோளாறுகள் வரும். வயதானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஷன் ட்ராக், யூரின் ட்ராக் பிரச்சனை எல்லாம் இவங்களுக்கு வருகிற வாய்ப்புகள் வரும். காரணம் சனி பகவான் கும்பத்துக்கு 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற வீடு அது. அப்போ மேசத்திலும் விருட்சகத்திலும் இருக்கிற போது இந்த சனி பகவானை பொறுத்தளவு உடம்புல காயப்படுறது இல்லை மனசில் காயப்படுறது, இந்த ரெண்டில் ஏதோ ஒரு காயத்தை கொடுத்து உங்களை பார்த்தாலே பதறி ஓடுகிற மாதிரியான எண்ணங்களை இந்த மேசத்திலையும் விருட்சகத்திலையும் சனி இருந்தால் கொடுக்கும். இன்னும் சில பேர்களுக்கு விருட்சகத்தில் சனி வருகிற போது பொருளாதாரத்தில் பற்றாக்குறை வரும். இந்த விருட்சகத்தில் சனி இருக்கிறவங்க கடன் வாங்கக்கூடாது. பெரும்பாலும் கடன் வாங்கினீங்கன்னா உங்கள் சொத்தை விட அதிகமாக வாங்கிடாதீங்க. சொத்து போனால் போயிட்டு போது கடனும் போயிடும்.
சொத்தை விட அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. நிறைய பேர் கடன் வாங்கிட்டு அதை கவனிக்காமல் விட்டுருவீங்க. பார்த்தா குட்டி போட்டு வட்டி போட்டு எல்லாம் போட்டு பெரிய தொகையை அவங்க முன்னாடி வந்து நின்றோம். அதுக்கப்புறம் என்னது இது எனக்கு தரித்திரம் வந்துருச்சுன்னு கஷ்டப்படுற மாதிரியெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இந்த சனி விருச்சகத்தில் இருந்தீங்கன்னா விரலில் அடிபடக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும். இந்த சுண்டு விரல் அடிபட்டுருச்சு, பெருவிரல் அடிபட்டுருச்சு, நகம் உடஞ்சி போச்சு, காலில் நகம் உடஞ்சி போச்சு, இப்படிங்கிற தன்மைகளை கூட இந்த சனி பகவான் விருச்சகத்திலிருந்து கொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடியவராக இருப்பார். இதே ரிஷபத்தில் சனி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். நீங்கள் எங்கே போனாலும் வாங்க சார், சாப்பிட்டீங்களா சார், என்ன சார் எவ்வளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்து, இப்படின்னு கேட்குற அளவுக்கு மற்றவர்களோடு உங்களுக்கு ஒரு பாச பிடிப்பினை வந்துடும். அதுலேயும் பெண்களுக்கு இருந்துருச்சுன்னா வர்றவங்களுக்கு சோறு போடுறது என்ன, அவங்கள கவனிக்கிறது என்ன, அவங்ககிட்ட பேசுறது என்ன, அடேங்கப்பா சூப்பராக எல்லாரும் உங்களை பாராட்டுகிற மாதிரி நல்ல பொண்ணு, நல்ல குணம், இப்படி ஒரு பொண்ணுல இருக்கணும், இப்படி ஒரு பையன்ல வாய்க்கணும், இப்படி என்று தர்ம சிந்தனைகளில் மேலோங்கி நிற்கின்ற காரணத்தால் உங்களுக்கு பெயர் புகழ் பிரமாதமாக வந்துடும். இன்னும் சொல்ல போனால் நினைவாற்றல் பிரமாதமாக இருக்கும். இந்த சனி பகவான் ரிஷபத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் 3 வயசில் நடந்தது கூட 90 வயசில் ஞாபகத்துக்கு வரும். எதையும் மறக்க மாட்டாங்க. இந்த சில குழந்தைகளுக்கு ரிஷபத்தில் சனி இருக்கும், எண்ணிக்கிட்டு வருவான், எங்கள் அப்பா இது வரைக்கும் 31 வாட்டி என்னை அடிக்க வந்தார் அப்படின்னு எண்ணி மனசில் பதிய வச்சுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி பொண்ணுங்க இப்படி இந்த நினைவாற்றல் அதிகமாக இருக்கக்கூடியது, கணித சம்பந்தப்பட்டது பிரமாதமாக வரும். படிப்புலேயே வந்து கணிதம் தான் நினைவாற்றல் சம்பந்தப்பட்டது. இசை படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுற தகுதிகள் வந்துடும். மொத்தத்தில் சொல்லப்போனால் ஒரு வசீகர சக்தியை இந்த சனி பகவான் சுக்கிரன் வீட்டில் ரிஷபத்திலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இதே சனி பகவான் துலாத்தில் இருந்தால், அதுவும் சுக்கிரன் வீடு தானே, துலாத்தில் இருந்தால் தன் வீட்டுக்கு கும்பத்துக்கு 9, அதே மாதிரி மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா 10. செய்தொழில் முன்னேற்றங்கள் உச்சவீடு இல்லையா, செய்தொழில் முன்னேற்றம், பிரமாதமான பொருளாதார வளர்ச்சி, பெரிய கார் வாங்கி ஓட்டுறது, பெரிய வாகன பிராப்தங்கள் அனுபவிக்கிறது, நீண்ட தூரத்து பயணங்கள், எக்கச்சக்கமாக செலவு பண்ணி என்ஜாய் பண்ணுறது. ஆக இந்த உலக வாழ்க்கையை எப்படியெல்லாம் சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து எப்படியெல்லாம் வாழணுமோ இந்த வாழ்க்கைக்குடைய அனைத்தையுமே இந்த சனி பகவான் ரொம்ப பிரமாதமாக கொடுத்துரும். புகழ் கௌரவம் நிறைய வந்துடும். இப்படிப்பட்டவங்க தான் அரசியலுக்கு போவாங்க, ஒரு கவுன்சிலராக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பார்த்தீங்கன்னா மந்திரி வரைக்கும் போயிடுவாங்க. படிச்சிருக்கணுங்கிற அவசியமே இல்லை, உங்களை கொண்டு எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கும். இந்த சனீஸ்வர பகவான் வலுவாக இருந்துட்டா ஆயுள் பராக்கிரமம் வந்துடும். நான் முதல்லே சொன்னேன், சனி கெட்டுப்போனாத்தான் நடுக்கம் வரும், சனி வலுவாக இருந்துட்டால் தைரியம் வந்துடும், எதையும் சந்திக்கக்கூடிய ஒரு வேகம் வந்துடும், விவேகம் வந்துடும், போட்டிகளில் கலந்துக்கிட்டு ஜெயிக்க வச்சிரும், எந்த சாணக்கியத்தனமாக யார் எதிரில் வந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை கொடுத்துரும். இதெல்லாம் இந்த சனி பகவான் உச்சம் பெறுகின்ற துலாத்தில் இருக்கவர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக கிடைக்கும். இதே சனி பகவான் மிதுனத்தில் பிறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மிதுனத்தில் சனி போகிற போது சில நேரங்களில் தன்னுடைய வீட்டுக்கு 6ஆம் இடம், தன்னுடைய வீட்டுக்கு 5ஆம் இடம், காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சில நேரம் குழந்தை செல்வங்களில் கை வைக்கும். நிறைய பிள்ளை பிறக்காது, இல்லை இப்போல்லாம் வந்து ஒரு குழந்தை 2 குழந்தை தான் பெற்றுக்கிறோம், அதுலேயும் கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தாமதமாக குழந்தைகள் பிறக்கும், இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் குழந்தைகள் பிறக்கும், இல்லை பிறந்த குழந்தைகளோட நிம்மதியை வாழ தெரியாது, இல்லை பிறந்த குழந்தைகளுக்கு தான் நோய் நொடிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி ஏதோ ஒரு சிக்கல் பிக்கல்களை இந்த மிதுனத்தில் போய் சனி இருக்கின்ற போது அது எந்த லக்னங்களாக இருந்தாலும் சற்றேறக்குறைய இப்படிப்பட்ட தன்மைகள் அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதே போல் கடகத்தில் சனி இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக உங்களை பொறுத்தளவு பேராற்றல் படைத்தவராக இருப்பீங்க. கடகத்தில் சனி இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பேக்ரவுண்டில் பிறக்கிறவங்க, பெரிய தொழிலதிபர்கள் பிள்ளைகளாக பிறக்கிறவங்க, சொந்த வீட்டுக்கு சொந்தமாக பிறக்கிற பிள்ளைங்க, தாத்தா சொத்து அனுபவிக்கிறது, பாட்டி சொத்து அனுபவிக்கிறது, பூர்வீக பெயர் புகழ் அனுபவிக்கிறது, ஒரு ஊரில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் பரம்பரையாக அவங்கள சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சில ஊர்களில், அப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு சொந்தமான பிள்ளைங்க, அதை இவங்களும் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த கோயில் கட்டி நடத்தக்கூடியவங்க, அந்த கோயிலில் வந்து எங்கள் கோயில்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு அந்த தானம் பண்ணி கோயில்கள் எல்லாம் நடத்தக்கூடியவங்க, இந்த கல்யாண மண்டபம் நடத்தக்கூடியவங்க, எல்லாரும் வந்து போகின்ற இடங்களுக்கு சொந்தமானவங்க, பெட்ரோல் பங்க் நடத்துகிறவங்க, டீசல் விற்கிறவங்க, இப்படி ஹோட்டல் நடத்துகிறவங்க, இப்படிப்பட்ட தொழில்களில் இவங்க போவாங்க. எல்லாரும் தங்களை தேடி வந்து தங்கள் இடங்களுக்கு வந்து அமர்ந்து பேசி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போகக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலுக்கும் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதில் வந்துடும். ஆனால் என்ன, கொஞ்சம் முரட்டுத்தனமாக பேசுவாங்க, அதை எதிராளியை புரிஞ்சிக்காமல் டபார்னு வார்த்தையை விட்டுருவாங்க, அப்புறமா ரைட் ஓகே போகலாம் பார்த்துக்கலான்னு சொல்லிடுவாங்க. சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடகத்தில் சனி இருந்ததுன்னா பல்லு பயங்கர பலமாக இருக்குன்னு ஒரு கதை உண்டு. பல்லு மட்டும் இல்லை, இந்த நாடி முகம் அந்த அமைப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக, இந்த குத்துச்சண்டைக்கு போகிறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் குத்திக்கிறது பல்ல உடைக்கிறது தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இடங்களில்
இந்த சனி பகவான் கடகத்திலிருந்து அவ்வளோ சீக்கிரமாக ரத்த வருமே தவிர பல்லோடையாதுங்கிற மாதிரி சொல்கிற கதையெல்லாம் உண்டு. இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதே போல் சிம்மத்தில் சனி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் வீட்டில் போய் சனி அமர்கிறார். இது ஒரு பிரமாதமான அமைப்புன்னு சொல்ல முடியாது. சூரியன் வீட்டில் போய் சனி அமர்கிற போது ஒரு இருட்டு, ஒரு விளக்கமற்ற தன்மைகள், ஒரு விதமான ஒரு மந்தப்போக்கு எல்லாம் இருந்தால் இவங்க வாழ்ந்துருவாங்க. இல்லைன்னா இது உருவாக்குறது கஷ்டப்படுவாங்க. சில நேரங்களில் வேலைக்கு போகிறதுல மந்தம் இருக்கும். எதையுமே கண்டினியூட்டியாக பண்ண தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த சூரியன் நல்ல இடத்துல இருந்து ஒருவேளை பரிவர்த்தனை யோகத்திலிருந்து சூரியன் உச்சத்தில் இருந்துட்டா இதெல்லாம் தப்பாக போய் சூப்பராக வர்றவங்களும் இருக்காங்க. இதே சனி பகவான் தனுசுல இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தனுசு மீனத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த தனுசு மீனம் என்பது சொல்லவே வேண்டாம். நினச்சதெல்லாம் சாதிக்கலாம், சிறப்பான வாழ்க்கை வாழலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம், சிறப்பான பொருளாதார வளர்ச்சி இருக்கும், சொந்த தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும், தொட்டதெல்லாம் பழிக்கும், நினச்சதெல்லாம் நடக்கும். இந்த உலகத்தில் ஒரு மரியாதைக்குரிய இடத்துலேருந்து வாழக்கூடிய தருணங்கள் வந்துடும். எல்லாரும் உங்களை பார்த்து பெருமையை பேசுகிற அளவுக்கு புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து கிடைக்கும். நிறைய இந்த டீச்சராக போகிறவங்க, ஜட்ஜாக போகிறவங்க, இப்படிப்பட்டதெல்லாம் அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். நீதியை நிலைநாட்டக்கூடிய தன்மைகள் இருக்கும், ஒழுக்கம் இருக்கும், பழக்க வழக்கம் சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட நிறைய தன்மைகள் எல்லாம் இந்த அமைப்புகளில் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இதில் இன்னும் சொல்ல போகணுன்னா, 2 இடத்துல சனி இருக்கிறத ஜாதகத்தில் வித்தியாசமாக பேசுறது உண்டு. 4ஆம் இடத்துல சனி. இந்த 4ஆம் இடத்துல சனி இருப்பது என்பது எந்த கட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் சிறப்பு தான். அது மேசமாக இருந்தாலும், கன்னியாக இருந்தாலும், விருச்சகம் எதுவாக இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்துல சனி இருந்து ஓரளவுக்கு அவர் அந்த இடத்துல பகை பெற்று போகாமல் நல்ல நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருந்தால் அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. உலக ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் இங்கே ஒரு சாதாரணமாக படிச்சுட்டு வெளிநாடுகளில் போய் சிஇஓ ஒர்க் பண்ணுறாங்க நிறைய பிள்ளைங்க. இப்படிப்பட்ட உலக லெவலில் பெயர் பெறக்கூடியவர்கள், பொருளாதார அபிவிருத்தி பெறக்கூடியவர்கள், தொழில் முன்னேற்றம் பெறக்கூடியவர்கள், புத்திசாலித்தனமாக வாழக்கூடியவர்கள், தனது கண்டுபிடிப்பு நிறைய கண்டுபிடிக்கக்கூடியவங்களாக வருவாங்க, விஞ்ஞானிகளாக வருவாங்க, படிக்கிறது சுமாராக படிச்சிருப்பாங்க, இந்த உலகத்திற்கு பயன்படக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக வருவாங்க, மருந்து கண்டுபிடிக்கிற டாக்டர்ஸு, விஞ்ஞானத்தை கடைப்பிடிக்கிறவங்க, இந்த மிலிட்ரியில் பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கப்பட்டவர்களுக்கு இது கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் 4ஆம் இடத்துல சனி வலுவாக இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே டீச்சர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி வலுவாக இருந்தால் அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க இந்த அளவுக்கு சாதிக்காது. அது எப்பவுமே அதுதானே. அப்பா 100% போயிட்டா அப்புறம் பிள்ளைங்க 100% போக முடியாது இல்லை. அது ஒரு குறைபாடாக அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது உண்டு. இதே போல் 10ஆம் இடத்துல சனி இருப்பதையும் அப்படி சொல்கிறது உண்டு. இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு தேவைப்படுகிற செய்திகளை எல்லாம் பிரமாதமாக்கி கொடுக்கும். இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அந்த எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்று தனியாக ஒரு சந்நியாச புத்தியை கையில் வைத்து கொண்டு வாழுகின்ற அமைப்பை கொடுக்கும். அதுலேயும் 10ஆம் இடத்துல சனி கூட இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த உலகத்திற்கு ஞான போதனை செய்யக்கூடிய சந்நியாச புத்தியோடு வாழக்கூடிய, பற்றற்று வாழக்கூடிய, ஆசைகளை துறக்கக்கூடிய இப்படிப்பட்ட தன்மைகளையும் எண்ணங்களையும் இந்த 10ஆம் இடத்துல சனி சேரும். இதுலேயும் குருவும் சனியும் ஒன்றா இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிரம்மகத்தி தோஷம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சில சிரமங்களை கொடுக்கும். அதுக்கெல்லாம் இப்போ பரிகாரங்கள் இருக்குது. நம்ம ரொம்ப இதை பற்றி பேசிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஆக என்னை பொறுத்தளவு ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகத்தின் அமைப்பு வலுவாக இருக்க பெற்றவர்களால் தான் இந்த உலக வாழ்க்கையில் தீரமாக, கெட்டிக்காரத்தனமாக, வீரத்தன்மைகளோடு, எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகளோடு, பொறுமையாக, எதையும் சகிப்புத்தன்மையோடு எதிர்த்து போராடி ஆற்றலோடு இப்படிப்பட்ட முழுதாக ஒரு ஆண்மகனுக்கு சமமாக பெண்ணாக இருந்தாலும், ஒரு ஆணாக இருந்தால் எதிலும் போட்டியில் ஜெயிக்கக்கூடிய பெருமையோடு இப்படிப்பட்ட ஒரு முழு அனுபவத்தோடு கூடிய முழு வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். எனவே என்னை பொறுத்தளவு சனி பகவான் ஒரு ஜாதகத்திலே மிக சிறப்பாக இருக்க வேண்டும். அதை பார்த்து பயப்பட தேவையில்லை. சனீஸ்வரனை பார்த்து கவலைப்பட தேவையில்லை. 7 சனி வந்துருச்சே, அது வந்துருமோ, இது வந்துருமோ, சனி தசை வரப்போகுதே, 19 வருஷமாச்சே, 4 நூற்றாண்டு போயிடுமே, இப்படியெல்லாம் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே அங்கு இல்லை. நிச்சயமாக ஒரு மனிதன் நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு ஜாதகத்தில் மற்ற கிரகங்களைப் போலவே சனீஸ்வர பகவான் அதிகபட்சம் சிறப்பாக இருக்க வேண்டியது கட்டாயம். நண்பர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.